இங்க நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா கிறிஸ்தவர்களா இருந்தாலே போதும் ரட்சிப்பு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, முழுமையா மனம் திரும்புகிறதுனாலதான் முழு ரட்சிப்பு கிடைக்கும். அவன் பாக்குறான், இவன் பாக்குறான், அப்பா திட்டுவாரு, அம்மா திட்டுவாங்கன்னு பைபிளை தூக்கிட்டு வருஷம் முழு சர்ச்சுக்கு வந்துட்டு உன் தனிமையில நீ செய்யற பாவம், யாருக்குமே தெரியாம நீ செய்யற பாவம் எல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க யாருக்குமே தெரியாதுன்னு. ஒருவர் உன் தனிமையின் மனதை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ செய்யற பாவத்துல இருந்து மனம் திரும்பாம நீ எவ்வளவுதான் கிறிஸ்தவ வேஷம் போட்டாலும் சீன் போட்டாலும் கர்த்தர் உன் தனிமையின் பாவங்களுக்கு கணக்கு கேட்காமல் விடவே மாட்டார். உடனே மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணு. ஏசப்பா, நீங்க இல்லாட்டி என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு, மன்னிப்பு கேட்டுரு. ரோமர் 6 அதிகாரம் 12 வசனத்துல சொல்லிதார், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சரீர இச்சைகளினால் நீங்கள் செய்யும் பாவம் எதற்கு ஏதுவாயிருக்குமா?